ஒரு சில நேரங்களில் 6 நாட்களில் 8000 பத்திகளை படித்தவர் அவர் அண்ணல் அம்பேத்கர். ஒரு சில நேரங்களில் அண்ணல் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பிளாக் பிராமின் என்று சொல்லி திட்டுவார். பிளாக் பிராமின் என்று அம்பேத்கர் திட்டுகிறார் என்றால் அவருடைய சிந்தனையில் அது ஒரு கெட்ட வார்த்தை. 6 மாதத்தில் முடித்துவிட்டு பட்டம் வாங்கி கொண்டு திரும்பி வந்தார் அண்ணல் அம்பேத்கர். இப்பொழுது ஒரு சில ஆண்டுகளாக அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசாத நபர்கள் இல்லை, அவரை பற்றி நினைக்காத நபர்களும் இல்லை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒரு நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சேவை தேவைப்பட்டது. ஒரு சில காலகட்டங்கள் அனைவரும் அனைத்து வசதிகளையும் பெற்ற பின்பு அண்ணலை விட்டு விலகி வரக்கூடிய ஒரு சூழல், அவருடைய கோட்பாடுகள் அவருடைய சிந்தனைகளை விட்டு நாம் விலகி வரக்கூடிய ஒரு சூழல், மீண்டும் அண்ணலை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் மீண்டுமாக நமது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நமது செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அடிமைத்தனத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அடிமைத்தனம் என்று சொல்லுவது ஒடுக்கப்பட்டோர், சமூகத்தில் தனித்து விடப்பட்டோர் அப்படியெல்லாம் நாம் சொல்ல முடியாது. எப்படி ஒரு கொரோனா நோய் என்பது யார் இதை ஒரு கொள்ளை நோயை பரப்புகிறார்களோ அவர்களையும் அது தாக்கும். அதுதான் கொள்ளை நோயினுடைய பண்பு. அதுபோலதான் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய சமூகம். ஒரு சிறிய ஒரு உதாரணம், இப்பொழுது வரக்கூடிய சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் என்று சொல்வோம். இந்த பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது ஒரு சாரார் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இது இஸ்லாமியர்களை பாதிக்கும், இது கிறிஸ்தவர்களை பாதிக்கும், இது ஒடுக்கப்பட்டவர்களை பாதிக்கும். அப்படி அல்ல. யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது அனைத்து தரப்பினருடைய நம்பிக்கையையும் கொள்கையையும், ஆங்கிலத்தில் ரிச் அண்ட் ரிச்சுவல் என்று சொல்லுவார்கள், பாரம்பரியத்தையும் வழிபாட்டையும் கொள்ளக்கூடிய ஒரு செயல். இப்பொழுது நாம் பாராளுமன்றத்தை நிறைவேற்றி இருக்கிற, நேற்றைய தினம் மசோதா நிறைவேற்றி இருக்கிற அந்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல். மீண்டும் நாம் எங்கே செல்கிறோம்? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தலைவர் என்று சொன்னவர் பெனிட்டோ முசோலினி. அதை தான் நாம் ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம், பாசிசம் என்று சொல்லுவோம். நாசிசத்தை பற்றி அதிகம் பேச மாட்டோம். ஆனால் பாசிசம் அரசு என்று இடதுசாரி கட்சிகள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு சில நேரங்களில் சொல்லுவார்கள். அடிப்படை தேவை என்ன என்று சொல்லுவோம், உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், நீர் நிலம் காற்று என்று சொல்லுவோம். நீர் நிலம் காற்று என்பது அடிப்படை தேவை. அப்ப அந்த நீரை சுதந்திரமாக எடுக்கக்கூடிய உரிமையானது பறிக்கப்படுகிறது என்றால் அனைத்தும் பறிக்கப்படுகிறது. அந்த நீரை எடுப்பதற்கு அவர் எவ்வளவு போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நீர் என்பது இயற்கையின் வளம், இறைவன் கொடுத்தது என்று ஒரு சாரார் சொல்லுவோம், நம்புவோம். அந்த நீரை எடுப்பதற்கு அவர் பட்ட கொடுமைகள், நிந்தைகள் என்ன? ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுது சாதாரணமாக வேலை செய்யும் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்ன சொல்லக்கூடிய உதவியாளர் அவரை நீர் அருந்த விடாத ஒரு சூழல், அந்த ஒரு நிந்தைகளை அவர் பட்டார். அன்றைக்கு அவர் அந்த அளவுக்கு நிந்தைகளை அனுபவித்ததனால் மாத்திரமே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருக்கிறோம். இல்லை என்றால் அதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவர் இவர். தந்தை வழியிலும் சரி, தாய் வழியிலும் சரி, இருவருமே இராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றால், ஆனால் இவருடைய பண்பு ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை போல் கிடையாது. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய சிந்தனை வேறு. அந்த சிந்தனையும் அன்றைய காலகட்டத்திலே தேவை. ஆனால் அம்பேத்கரினுடைய, அண்ணலினுடைய சிந்தனை முற்றிலும் மாறுபட்டது. எந்தெந்த நேரத்தில் வன்முறையை எடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் அகிம்சையை கையாள வேண்டும், எந்த நேரத்தில் நன்னெறிகளை கையாள வேண்டும் என்பதை பகுத்தறிந்தவர். நாம் சாதாரணமாக நாம் சொல்லுவோம், அதாவது இப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படி என்று சொல்லுவோம், இஷ்யூ என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்ப்போம்? சாதாரண மக்கள், ஐயாவை நான் குறிப்பிடவில்லை, என்னை போன்றவர்கள் சாதாரணமாக அவர்களை பிரச்சனையாக பார்ப்போம், அவ்வளவுதான். ஆனால் ஐயா என்ன சொல்லுவார்? அதை கடந்து அந்த பிரச்சனைக்கு, அந்த இஷ்யூ என்று சொல்லக்கூடிய அந்த சிக்கலுக்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிப்பார். அப்படி பார்ப்பவர்கள் ஞானிகள். நாம் சாதாரணமாக இஷ்யூ என்றுதான் பார்ப்போம். ஆனால் அம்பேத்கர் அதையும் கடந்து, சிஸ்டம் என்று சொல்லுவார்கள், அதையும் கடந்து கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய தியரி, ஒரு வரையறு, அதற்கு செல்வார். இஷ்யூ என்று சொல்லக்கூடிய சிக்கலையும் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டையும் அவர் பார்க்கவில்லை. அதற்கான தியரி, அதற்கான காரணம், ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு அவர் பயணித்தார். ஐயா அவர்கள் சொன்னது போல, நான் ஒரு இந்துவாக மறிக்கவில்லை, மறிக்க மாட்டேன், மறிக்க கூடாது என்று சொன்னார். இன்னும் ஒரு சில செய்தி, அவர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனியம் என்று ஒரு வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும்போது இந்து என்பது மதம் இல்லை, அது அவர் அனைவருக்கும் தெரியும்.
சைவம் வைணவம் இதுதான் மதம். இந்து என்பது இனம். யார் இந்துக்கள்? இந்தியாவில் வாழக்கூடிய, சிந்து நதிக்கும் கீழ் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இந்துக்கள். இந்து என்பது இனம், இந்து என்பது மதம் அல்ல. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு புரியும் நாம் யார் என்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அனைத்து மக்களும் இந்துக்கள். அதை ஆங்கிலேயர் அவர்களது சூழ்ச்சிக்காக வில்லியம் ஜோனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கவர்னர், அவர்தான் முதலில் இந்து என்ற ஒரு சொல்லை உருவாக்குவார். He coined the term called Hindu. அவர் எதற்காக என்றால் மற்ற மதத்தை சாராத அனைவரும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய அரசியல் சூழ்ச்சிக்காக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். மதம் என்றால் சைவம் வைணவம், அவ்வளவுதான். நம்மளுடைய மதம் ஆசிவகம் என்று சொல்லுவோம், சமண மதம், பௌத்த மதம். இப்பொழுது அம்பேத்கர் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் வரும் பொழுது, பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான சூழ்ச்சிகள் அதில் இருக்கும் பொழுது, அவர் ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவுவதற்காக ஆலயத்திற்கு சென்றார் என்று சொல்லுவார்கள். He went to the church to worship Jesus Christ, but he found a caste in the church. அங்கேயும் அவர் சாதியை பார்த்து வியந்து போனார். ஒரு சில நேரத்தில் நினைத்தார்கள், கிறிஸ்தவ மதம் அனைத்தையும் சமம் என்று சொல்லக்கூடிய மதம், அனைவரையும் கட்டி அரவணைக்கக்கூடிய ஒரு மதம் என்று நினைத்து அவர் கிறிஸ்துவை வழிபடுவதற்காக கோவிலுக்கு செல்கிறார். அங்கேயும் சாதியத்தை அவர் பார்த்தார். மீண்டும் அங்கிருந்து வெளியே வந்து புத்த மதத்தை தழுவக்கூடிய ஒரு சூழல். அந்த புத்த மதத்தை தழுவும் பொழுதுதான் அவர் முழுக்க முழுக்க அவர் செயல்பாடு அனைத்தும் சரி, அவருடைய கொள்கைகள் அனைத்தும் மிகவும் மாறுபட்ட ஒரு கருத்தோடு அவர் ஒத்துப்போகிறது. அந்த புத்த மதத்தையும் கடந்துதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது ஔவையார் அவர்கள். புத்தர் சமத்துவம், சகோதரத்துவம், உயிர்களை கொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்ற சொல்லையும் கடந்து சொன்ன வாக்கு தவறுவது கற்பை இழப்பதற்கு சமம் என்று சொன்ன நம் மண்ணின் பாடகிதான் ஔவையார். அதனுடைய கோட்பாடு. இப்ப இவருடைய படிப்பு, கல்வி நிறைய பேருக்கு தெரியும். அவர் எங்கே படித்தார், எங்கே கல்வி பெற்றார், எப்படி என்றார். ஒரு சில செய்தி மற்றும் உங்களோடு, இவர் பள்ளியில் பயிலும் பொழுது பரோடா மகாராஜாவினுடைய உதவியில தான் அவர் படிக்கிறார். 45 ரூபாய் அவருக்கு ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கொடுக்கிறார். அதை வைத்து அவர் படிக்கிறார். பின்பு மீண்டும் அந்த பள்ளி எல்பின்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியிலே படிக்கிறார். அங்கேயே பட்டம் பெறுகிறார். பட்டம் பெறுவதற்கும் அவர் உதவித்தொகையினோடு பட்டம் பெறுகிறார். அந்த நேரத்தில் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தகுதி பெற்றவர் அண்ணன் மட்டுமே, வேறு யாரும் இல்லை. நினைக்கலாம், ஏன் அம்பேத்கருக்கு உதவி செய்தார்கள்? இல்லை, அவர் ரொம்ப ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவர், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வருபவர், அதனால் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். இல்லை, தகுதியானவர் அவர் மாத்திரமே. ஒரு நேரத்தில் மகாத்மா காந்திஜியும் ஜவஹர்லால் நேருவும் எங்களால் இந்த சிலபஸை படிக்க முடியாது, இந்த பாடத்திட்டத்தை படிக்க முடியாது என்று வெளிநாட்டில் இருந்து விட்டுட்டு வந்த பாடத்திட்டத்தை 6 மாதங்களில் முடித்து பட்டம் பெற்று வந்தவர் நமதாங்க. மகாத்மா காந்திஜி நமக்கு தெரியும், அவர் ஒரு நல்ல குடும்பத்தில், வசதியான குடும்பத்தில் படித்தவர், வெளிநாட்டிலே அயல்நாட்டிலே பயின்றவர். அதே போல் ஜவஹர்லால் நேருவை பற்றி அனைவருக்கும் தெரியும், அவரும் மிகப்பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர்களாலே அந்த பாடத்திட்டத்தை பார்த்த உடனே எங்களால் இந்த பாடத்திட்டத்தை படிக்க முடியாது என்று வெளியே வரும் பொழுது இவர் அதே பாடத்திட்டத்தை 6 மாதத்தில் முடித்துவிட்டு பட்டம் வாங்கி கொண்டு திரும்பி வந்தார். அத்தகைய பண்பாளர், அத்தகைய அறிவாளர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கொலம்பியா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே படிக்கும் பொழுது அவருடைய ஆராய்ச்சி கட்டுரை என்ன என்றால், பண்டைய காலத்தில் இந்திய வர்த்தகம். அவருடைய சிந்தனையை பாருங்கள். பண்டைய காலத்தில் இந்திய வர்த்தகம் என்று கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே அவர் படைப்பை சமர்ப்பிக்கிறார். அப்பொழுது வர்த்தகம், இந்தியா, இதில் ஒரு நாட்டை கையாளுவதற்கு, ஒரு நாட்டை மேம்படுத்துவதற்கு வர்த்தகமும் வாணிபகமும் எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை அப்போவே அலசி ஆராய்ந்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம், நமது பகுதியிலே நகரத்தார் என்று சொல்லுவோம். நகரத்தார் என்றால் அவர்கள் ஒரு ட்ரேடர்ஸ், வாணிபம் செய்பவர்கள். தமிழகத்திலே பூர்வீகம் அவர்களுக்கு எது என்றால் நார்தமலையில் இருந்து நகர்ந்துதான் அவர்கள் ஒரு நாடை உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த நாடு? யாராவது நார்தமலையிலிருந்து நகர்ந்து ஒரு நாடை உருவாக்கி இருக்கிறார்கள். புதுக்கோட்டை பக்கத்திலே செட்டிநாடு. அவர்கள் செட்டிநாடு என்று ஒரு உருவாக்கி இருக்கிறார். நமக்கெல்லாம் செட்டிநாடு என்றால் ரெஸ்டாரண்ட்ல போய் கிரேவி வாங்குறது செட்டிநாடு நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய சிந்தனை அப்படி கிடையாது. அவர்கள் செட்டிநாடு என்று உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் நகரத்தார். அவர்களுக்கு எப்படி அந்த நாடு உருவாகும் அளவிற்கு பூர்வீகத்திலேயே அவர்கள் வசதி படைத்தவர்களா? நகரத்தார் என்றால் நமது ஆலயங்களில் இருந்து, நமது பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் அவர்களிடம் கொடுத்து வாணிபம் செய்ய சொன்னார்கள். நீங்க வாணிபம் செய்யணும், அதே நேரத்தில் ஆலயங்களை, திருவிழாக்கள் கொண்டாடணும், ஆலயங்களை புதுப்பிப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு. அதை வைத்து அவர்கள் திறம்பட வாணிபம் செய்தார்கள். எந்த ஒரு ஏமாற்றமும் செய்யவில்லை, மிக திறம்பட செய்தார்கள்.
அதிலிருந்து அவர்கள் அதற்காக அவர்கள் பேர் போனவர்கள். இப்படி அவர்களுக்கு வாய்ப்பு வந்தது, அவ்வளவுதான். அதே வாய்ப்பு அநேகருக்கு வந்தால் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு சில நேரங்களில் இப்பொழுது அம்பேத்கர் அவரை பார்க்கும் பொழுது அப்பொழுதே அவர் பண்டைய காலத்தில் இந்திய வர்த்தகத்தை பற்றி அலைசி ஆராய்ந்து ஒரு கட்டுரை வருத்தியிருக்கிறார். அவர் ஒரு வழக்கறிஞராக ஆயிருக்கலாம், அதே நேரத்தில் அரசியல் தலைவருக்காக ஆயிருக்கலாம். ஆனால் அவர் வரலாற்றையும் திறம்பட கற்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை அவரிடத்தில் இருந்தது. 1917 கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அங்கு சென்று பொருளாதாரத்திலே எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ், அப்பொழுது எம்எஸ்சி எக்கனாமிக் என்று சொல்வார். அனைத்து அறிவியல் சார்ந்த படிப்பு அனைத்தும் அறிவியல். இப்பொழுது அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும், முன்பெல்லாம் பிஏ மேத்தமெட்டிக்ஸ், பிஏ பிசிக்ஸ், பிஏ கெமிஸ்ட்ரி, பிஏ சுவாலஜி அனைத்தும் பிஏ கலை என்று சொல்வார்கள். பின்பு வரும் பொழுது கலை என்றால் இலக்கியம் படிப்பது, வரலாறு படிப்பது, பொருளாதாரம் படிப்பது, இப்படி. அப்பொழுது எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடியது அந்த பொருளாதார படிப்பு, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பின்பு ஜெர்மனியில் 3 ஆண்டுகள் பொருளாதாரம். அவர் இந்திய நாட்டின் மீது கொண்டுள்ள பற்று, பொருளாதாரம் எந்த அளவிற்கு முக்கியம், தேவை என்பதை நன்கு உணர்ந்தவர் அண்ணல். ஆகவே பொருளாதாரத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டி அதில் பலவிதமான ஆராய்ச்சி, இப்படி இவரது கல்வியானது வரலாறு, பொருளாதாரம், சட்டம், அரசியல், அறிவியல் என்று வளர்ந்து கொண்டே போகும். மொழிகளை பார்த்தோம் என்றால் அயல் நாட்டு மொழிகளிலும் புலமை பெற்றவர், இந்திய மொழிகளிலும் புலமை பெற்றவர். ஜெர்மானியம் மொழியில் மிகுந்த புலமை பெற்றவர் அண்ணல் அவர்கள். இவர் ஒரு பன்முகத்தன்மை திறன் உள்ள ஒரு மகான், ஒரு பேராளுமை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசும் பொழுதோ, யாராவது ஒருவருக்கு அம்பேத்கர் என்ற பெயர் வைத்து விட்டாலோ, ஏதாவது ஒரு தெருவில் அம்பேத்கர் ரசிகர் மன்றம், அம்பேத்கர் நற்பணி மன்றம் என்று பெயர் வைத்து விட்டாலோ, நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய நாட்டிலே ஒரு முத்திரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இது ஒரு அறியாமை, அவ்வளவுதான். இதை அவர்கள் மெத்தப்படித்தவர்கள் என்று சொல்லக்கூடாது, இது அவர்களுடைய அறியாமை, இல்லிட்ரசி என்றுதான் நாம் சொல்லுவோம். அப்பொழுது அம்பேத்கரை என்ன பார்வையில் பார்க்க வேண்டும் என்பதற்கே நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். இது ஏனென்றால் இதுதான் தியரி. மறுபடியும் அவர் அந்த இஷ்யூ சிஸ்டத்தை தாண்டி கான்செப்ட் தியரி என்ற செயலுக்கு செல்லும் பொழுது அவர் அங்கே அரசி ஆராய்வார். இது உருவாக்கப்படுகிறது. இவர் வட்டமேஜை மாநாடுக்கு செல்லும் போதாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆங்கிலேயர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த அரச குழுவில் அவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் அந்த சிந்தனை படைத்தவர் இல்லை. ஆங்கிலேயர்கள் அந்த ஒரு சிந்தனையில் அம்பேத்கரை அந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய யாரெல்லாம் குருஸ் அண்ட் சுவாமிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குழு இருக்கக்கூடிய இடத்தில் இவர் செல்லும் பொழுது ஆங்கிலேயர்கள் இவரை இந்த சமூகத்திலிருந்து இவரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கடுகளும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அவர் எடுத்த பின்பு நாம் அவரை வர்ணித்த விதம், இவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அப்படி என்றால் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல். நம்மளுடைய பார்க்கும் பார்வை. சில நேரங்களில் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எம்பி அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது ஒரு சாரார் ஒரு மாதிரி பேசினார்கள். அதே நேரத்தில் இன்னொரு சாரார் இவருக்கு இப்படி ஒரு சமூகம் இல்லை என்றால் இவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது என்று நாம் சொல்லுவார். ஆனால் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. அதிலும் ஒரு சிலருக்கு அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கின்றனர். ஆனால் அவர் மிகுந்த கோபத்துடனும் வன்மையுடனும் கடிந்து கொள்வது இந்த ஒரு விதமான சூழல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சில நேரங்களில் அண்ணல் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பிளாக் பிராமின் என்று சொல்லி திட்டுவார். பிளாக் பிராமின் என்று அம்பேத்கர் திட்டுகிறார் என்றால் அவருடைய சிந்தனையில் அது ஒரு கெட்ட வார்த்தை, வல்கர் வேர்டு என்று சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தை. பிளாக் பிராமின் என்று யார் திட்டுவார் என்றால், நாமெல்லாம் அவர் சொல்லுவார், என்னை வைத்து இவர்கள் எல்லாம் பயன்பெற்றார்கள், ஆனால் இவர்கள் வசதியாகியவுடன் இவர்கள் சமூகத்தை விட்டுவிட்டார்கள். இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது இவர்கள் என்னை எந்த கோணத்தில் இவர்கள் பார்த்தார்கள் என்று. என்னிடம் ஒரு தகுதி இருக்கிறது, என்னிடம் ஒரு குழு இருக்கிறது, அந்த குழுவில் இருக்கக்கூடிய உரிமைகளையும் பயன்களையும் பெறுவதற்காக தான் இவர்கள் என் பின்னாடி வந்தார்களோ ஒழிய, ஆனால் உண்மையிலேயே சமூகத்தை காக்க வேண்டும் என்றும் எண்ணம் இவர்களுக்கு கிடையாது, இவர்கள் எல்லாம் கருப்பு பார்ப்பனர்கள் என்று அவருடைய பாணியிலே கெட்ட வார்த்தையை திட்டம். நாம் அதை சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களில் அப்படித்தான் சொல்லுவார்கள், நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, ஆனா உங்க சமூகத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, வந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் தெருவையோ உங்களுடைய ஊரையோ நீங்கள் எப்படி கைகோர்த்து கொண்டு வருகிறீர்கள், அதுதான் முக்கியம். நாம் நம் சமூகத்தை, நம்மளுடைய உறவினர்களை, நம்மளுடைய குடும்பத்தை நமக்கு தகுந்தார் போல மேலே கொண்டு வரவில்லை என்றால் அம்பேத்கர் நம்மளை பிளாக் பிராமின் என்று திட்டுகிறார். ஒரு சில நேரங்களில் மிகவும் வன்மையாக அவர் கண்டிப்பார். அம்பேத்கர் அவர்கள் மகார் இனத்தை சேர்ந்தவர்கள், இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவர் என்று முத்திரை குத்தியவர் தான். அந்த ஒரு சூழலில் இருந்த நம் மக்கள் தான் இன்றைய தினத்திலே குடியரசுத் தலைவரையும் நாம் கொச்சைப்படுத்துகிறோம். நான் இங்கே அரசியல் பேசவில்லை, நான் யதார்த்தத்தை பதிவு செய்கிறேன் ஒரு ஆசிரியராக. இப்ப அங்கு சென்று பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்தில் பிரதமரை, குடியரசுத் தலைவரை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள்,
ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது ஒரு அறியாமை, ஒரு அறியாமை. ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அந்த பெயரையே நாம் எப்படி கொச்சைப்படுத்துகிறோம்? நம்மளது சிந்தனை எப்படி இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறது? முதல் பெண் ஜனாதிபதி என்று சர்வசாதாரணமாக சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்றால் நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதைத்தான் அம்பேத்கர் சொல்லுவார். இதற்கு பின்புலம் என்ன, தியரி என்ன, கான்செப்ட் என்ன? இதை சாதாரண பிரச்சனையாக பார்க்காமல் அதற்கு காரணம், அதற்கு மூல காரணம், அது எதை வடிவமைத்து இருக்கிறது என்பதனை அலசி ஆராயும் ஒரு சிந்தனையாளர், ஒரு பண்பாளர். அதையும் தாண்டி அவரது பங்கு வேர்ல்டு ஸ்காலர், உலகளாவிய அளவில் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், ஒரு மாணவர் என்று கொலம்பியா பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது அம்பேத்கர் அவர்கள், அண்ணன் அம்பேத்கர் அவர்கள். கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே அநேகர் பயின்று பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும்தான் வேர்ல்டு ஸ்காலர் என்ற ஒரு பெருமையையும் ஒரு பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகம் இன்றைய தினத்திலே வழங்கியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, எதை மகாத்மா காந்திஜி அவர்கள் படிக்க முடியவில்லையோ, எதை ஜவஹர்லால் நேருவால் படிக்க முடியவில்லையோ, அதை அசாதாரணமாக படித்துவிட்டு பட்டம் பெற்று தேர்ச்சி பெற்றவர். இன்னும் சொல்ல போனால் குரங்கையில் அதை தள்ளிவிட்டு வருபவர். ஒரு சில நேரங்களில் 6 நாட்களில் 8000 பத்திகளை படித்தவர் அவர், அண்ணல் அம்பேத்கர். நமக்கு இந்த நேரங்களில் நல்ல படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது முடிப்பு வந்தால் நாம் என்ன செய்வோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அண்ணல் அப்படி செய்ய மாட்டார். எப்பொழுதெல்லாம் முடிப்பு வருதோ அப்பொழுதெல்லாம் புத்தகத்தை எடுத்து படிப்பார். அவருடைய நூலகத்தில் இருந்து அயல் நாட்டிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நூலகத்திற்கு முதல் நபராக இவர் தான் செல்வார், கடைசி நபராக இவர் தான் வருவார். அவருடைய மேஜையை சுற்றி பல புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். என்னென்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்ன கோணத்தில் படிக்க வேண்டும் என்று இருந்தவர். அதற்கு மேல் அவர் அனைவருக்கும் தெரிந்தது 32 பட்டப்படிப்பினையும் அங்கீகாரத்தையும் பெற்றவர், 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவர். இப்படிப்பட்ட ஒரு மகானை சாதாரணமாக ஒரு சில துளிகளை மட்டும் நாம் சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது. 8 மணி நேர வேலை என்று மக்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். யாரும் அந்த சிந்தனைக்கு செல்லவில்லை. இப்ப இருக்க காலகட்டத்தில் எதற்காக அம்பேத்கரை பற்றி, அண்ணலை பற்றி நாம் நினைக்க வேண்டும் என்றால், இன்றைய தினத்தில் அரசு பணியும் 8 மணி நேரம் கிடையவில்லை. அரசு பணியே 8 மணி நேரத்தை கடந்துதான் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் 8 மணி நேர பணி என்ற உரிமையை வாங்கி கொடுத்தவர் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவர் தோற்றுவித்தது. ஆனால் இப்பொழுது நாம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையே தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகளாக மாற்றக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அவர் அதையும் கடந்து ரிசர்வ் பேங்க் என்று உருவாக்கியவர். நீங்கள் இங்கே இந்தியாவிற்கு வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள்? வாணிபம் செய்ய வந்தீர்கள். ஆனால் பாமர மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சமூக நீதியை நீங்க எந்த அளவிற்கு கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டார். பல கேள்வி கணைகளை அவர் தொடுத்தார். மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்றார்கள், இவரும் சென்றார். அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் பல கேள்வி கணைகளை ஆங்கிலேயர்களுக்கு தொடுத்தார். அந்த கேள்விகளை அவர்கள் சிந்தித்தார்கள். இப்படி ஒருவர் பேசுகிறாரே, நம்மளையே ஈட்டியை வைத்து குத்துவது போன்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை. அந்த அளவுக்கு வார்த்தைகளை மிக தெளிவாக, மிக நேர்த்தியாக செலுத்துபவர் அண்ணல் அம்பேத்கர்.